வழிகாட்டுதலை உணர்வுபூர்வமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் கூட இவங்களெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஆர்வம் ஆளுமையாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல அது அண்ணன் தான். இங்கே அமைச்சர் என்ன சொல்றாங்களோ அப்படிதான் நம்ம போகணும். எல்லாரோடையும் ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் மனம் விட்டு பேசி அறிவிக்கணும். கடந்த காலம் மாதிரி இல்லாமல் அது இடையில அப்படிங்கிறத கவனமாக இந்த அடிப்படையில் வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனுடைய நல்லாதனோட மாநிலத்தில் புதிய வேட்பாளராக இருக்கிறாங்க. மாநில முதல்வருடைய நல்வாழ்வுகளோட திமுகவோட இருக்கிற உறவை நமக்கு நீங்க இயக்கங்களோட இருக்கிற உறவை உண்மையான வளர்ச்சிக்கு பாலம் அமைக்கிற இந்த உறவை ஒருபோதும் விட்டுக்கூடாது. வேற விஷயங்களாக வேற பேசிய அடிப்படையில் உறுதியான உறவுகளை அந்த உறுதிப்பாடு புதிய அந்த நம்பிக்கையோட உங்களை சந்திக்க நீங்க இந்த அவைக்கு வருகை இருக்கிற மரியாதைக்குரிய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் ஐயா சீனிவாச நாராயணன், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் முகமது அவர்களுக்கும் நடராஜன் அவர்களுக்கும் மனமறிந்த வணக்கங்களை அவர்கள் வரவேற்று செங்குந்தர் மகாதர சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் நவமணி அவர்கள் வருகின்றிருந்தார். நம்முடைய துணைத் தலைவர் முருகேசன் அவர்கள் வருகின்றிருந்தார்கள். கலிய குருவான் ராமலிங்கம் வெங்கடேசன் ஆகிய சாதுவர்களும் மரியாதைக்குரிய எங்கள் அன்பு சகோதரர் அறிவழகன், உத்திராபதி சிவகுமார் உத்திராபதி சிவகுமார் ஆகிய சார்ந்தவர்களும் வருகை இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை வரவேற்பை நம்முடைய பக்தர் சங்கம் தலைவர் சீனிவாசன் அவர்கள் வருகின்றிருக்கிறார். செயலாளர் குருபாலர் வருகின்றிருக்கிறார். மரியாதைக்குரிய தொழிலாளர் சுரேந்திரன் அவர்களுக்கு வருகின்றிருக்கிறார். விஸ்வகர்மா சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஜோதிவேல் அவர்கள் வருகின்றிருக்கிறார். செயலாளர் மரியாதைக்குரிய ரவி அவர்கள் வருகின்றிருக்கிறார். தொழிலாளர் ராஜ்குமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார். துணைத் தலைவர் மரியாதைக்குரிய தசிகுமார் ஆகிய அருமை நண்பர்களுக்கு மரியாதைக்குரிய நாயுடு தலைவர் ஆர்.கே. விஜயன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சகோதரர் டி.கே. பாபு அவர்கள், ஜோதிநாதன் மரியாதைக்குரிய செயலாளர் ஜோதிநாதன் அவர்கள், அருமை நண்பர் கார்த்திக் அவர்கள்
என்ன வண்டி கப்பல் புதியசாமி அறிவாசிரியர்களுடைய தலைவர் ஸ்ரீதர் அவர்கள் இருந்தார். நெய்வேலியிலே நான் வாழ்ந்த வீட்டுக்கு அருகிலே வளர்ந்த மரியாதைக்குரிய அறிவாசிரியர்களுடைய பொருளாளர் அந்த நடன சபாபதி அவர்கள் வருகிறார்கள். ஜெயின் செல்லத்துடைய தலைவர்களும் இங்கே வருகிறார்கள். பேர் அப்படின்னா அவரை கஷ்டப்பட்டு வருகிறார். வருஷம் ஜெயின் என்ன வணக்கம் வணக்கம் வீரன் ஜெயின் சித்தர் ஜெயின் கௌதம் ஜெயின் பிரகாஷ் ஜெயின் ஆகிய சார்ந்தவர்கள் கச்சேரி முஸ்லீம் ஜமாத்திலிருந்து அருமை சோதர் அஸ்கர் அலி வருகிறார். அருமை நண்பர் பாஷா அவர்களும் வருகிறார். கூட அவர் வருகிறது செட்டியார் நலக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பாரதி அவர்கள் வருகிறார். செயலாளர் சேகர் குப்தா அவர்கள் வருகிறார். பொருளாளர் அண்ணன் கண்ணன் அவர்கள் வருகிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் ரவி அவர்களும் குரு அவர்களும் கட்டத்தின் சார்பில் வருகிறார். மரியாதைக்குரிய ஓய்வு ஆசிரியர்
அவர் எனக்கு ஆதரவு கட்டி எனக்கு வந்து ஆதரவு கட்டுறாங்க. நான் இருந்தாலும் ஏன்னா நான் தொண்ணூற்றி ஒரு தேர்தலாக வந்து அவரை மாற்று முடிவெடுத்தார். மாற்று முகாம் இருந்தாலும் அப்பயும் என்னை விடல அப்படி அதான் சொல்லணும். அதான் முக்கிய சொல்லணும். இதுக்கு 2003 சொன்னால் ஜெயிச்சேன். அப்போ வந்து எங்கள் தலைவர் அவருடைய சொல்லி சிந்தனை வந்து எனக்கு தேர்தல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்தல் பெற்றால் அந்த தேர்தல் நான் ஹெல்த் மினிஸ்டர், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏரி வந்த ஏரியை 8,000 பேர் நீங்கள் வந்துங்களா ஆனால் படிக்கும்போது இந்த பகுதி எப்படி இருந்தது வந்து இப்போ பாதி பேர் பழக்கமானது நெருக்கமானவர்கள். நான் எப்படி இருந்தாலும் வேலை நான் எப்படி கேரக்டர் மாறிட்டான். பார்த்தா என்ன பண்ணாங்க நாங்கள் எப்போதும் போல ஆக இந்த உணர்வு மிக்க கூட்டணியாக இருக்கிறதான் நம்முடைய காட்டுமன்னார் கோயில் பகுதி நாம் முதல்ல அதை சிந்திக்க வருகிறேன். ஒரு காலத்தில் காட்டுமன்னார் கோயில் வந்து நாம் எல்லாம் பொருளாதார முன்னேற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் புயல் அடிக்கும், ஒரு பக்கம் மழை அடிக்கும், ஒரு பக்கம் அப்புறம் கலவரமாக கலவரம் இருக்கிறதா. ஏன்னா இப்போ நகர பார்த்தா லைட் அடிக்க அந்த காட்டுமன்னார் பார்த்தா இதெல்லாம் பார்த்தா நம்ம பார்த்தா வெறும் அப்படிங்கிறது எங்களை பார்த்தா படிச்சுன்னு பார்த்து கலக்கலாக லைட் போட்டு கலக்கலாம் எங்கள் கட்சியாக இருப்பாங்க. இப்போ கடை வச்சுன்னா இன்னொருத்தர் நாய்க்கு பூசுகிறாங்க. எங்கள் கட்சியாக இப்படி இல்லை தலைமாட்டி நம்ம நாங்கள் புதுசாக கடை வச்சா செட்டிகளில் பார்த்தா நாங்கள் சேட்டுக்கல்ல தான் சேகரிப்ப மாட்டாங்க. நாங்கள் கடையில் அதை அப்போ வந்து இப்படி சேகரமா அவன் வாடகை அந்த திண்ணே கிடைக்கும். அந்த பாண்டாங்க இருக்க இடம் தான் எல்லா இடமே. ஏன்னா அந்த அளவுக்கு கூட முன்னேற்றம் இல்லாதனால அந்த பாண்டுநாயக்கர் இடம் தான் அந்த கச்சேரியோடு எல்லாம் அவங்க கட்டணம் தான். அந்த சேட்டில் வந்து பாண்டுநாயக்கர் அவர் வந்து சேகரித்து அதை அப்போனா எஸ்கேஎஸ் வீட்டுக்காரங்க நகர வச்சுருந்தாங்க. அதனால காமராஜ் நகர வச்சனால ரேட்டு எல்லா கடையும் காட்டு மன்னாரில் மெட்ராஸில் உள்ள ரேட்டு மன்னாரில் இருக்கா. இந்த அளவுக்கு காரணம் இந்த அளவுக்கு பிஸ்னஸ் அந்த வீழ்ச்சிகள் காட்சிகள் இல்லை. ஆனால் என்ன சொன்ன போனோம் இவர்களுக்கு தேர்தலுக்கு அப்படியே ஃபஸ்ட்டு வரப்பட்டு நாமெல்லாம் அமைதியாக வாழக்கூடிய வேண்டும் என்றால் நாமெல்லாம் இவரை தேர்ந்தெடுத்தால் நாமக்கெல்லாம் பாதுகாப்பாக அந்த டீம்ல இருந்தாரு. அந்த டீம்ல கணக்கு படித்தவர் அவர் எழுத்துக்கு உள்ள போனார். அவங்க ஏன் டீம் புரியுதா இல்லையா? அந்த அந்த சமூக நல்லிணக்கத்தை கொண்டு வரணும். அப்போ காங்கிரஸ் கையாளு கஞ்சி போட்ட சட்டம் தான் நாங்கள் அதே பார்த்தோம். உடையதான் பாதி பேர் தெரியும். செட்டிடுவாங்க நம்ம செடியில் 30 50 பேரோட உட்காந்துருப்பாங்க. நாங்கள் அந்த அளவுக்கு இழுத்து போட்டோம். இழுத்து போட்டு அதை அவங்க பேராட்சி தலைவராக்கி நகர செயலர் ஆக்கி சொல்லி இப்போ இந்த காட்டுமன்னார் ஒரு சமூக நல்லிணக்கம் அவர் தலைவருக்கு வந்தவருக்கு வெற்றி பெற்றவருக்கு அவர் நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வரணாங்க. அவருக்கு
இப்போ வந்து நமக்கு வேல்யூ கொஞ்சம் ஒரு செகண்ட் என்னது உனக்கு மரியாதை அந்த செகண்ட் அந்த சின்னத்தில் போய் அழைத்துட்டு அப்புறம் வேல்யூ நமக்கு ஒன்று அந்த வேல்யூ அந்த பட்டரை அழைத்து ஏன் நமக்கு பாதுகாப்பு யாரும் நல்லா இருக்கு அதை பார்க்கணும். நாம் இந்த அளவுக்கு இந்த பகுதியிலே இந்த பகுதி பொருளாதார முன்னேற்றம் அடைகிறது என்றால் யாரால் நமக்கு தேவை. ஆனால் அந்த உணர்வுடன் நான் இந்த சொல்ல என்னுடைய இதை பொறுத்தவரை இந்த கட்சியை பார்க்கறது நம்மளோட நாடு யாரும் வந்திருக்காங்கன்னா நான் அதை பயன்படுத்தி இந்த பகுதி மக்களை பயன்படுத்தி கொள்கிறேன். இந்த வளர்ச்சிக்கு இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு நீங்களாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல தான் எங்களுக்கு வந்து செல்வம் அவர்கள் அவர் சிந்தனை செல்வம் அவர்கள் நல்ல சிந்தனை செல்வம் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பெரியாளர் நல்ல பெரிய கிட்ட 3 லட்சம் 4 லட்சம் சம்பளம் வாங்க வேலையை வந்து இந்த இயக்கத்தை அவர் கூட இருக்கின்றவர்கள்லாம் எழுத்தாளர்கள் பண்பாளர்கள் எழுத்தாளர்கள். இவர் வந்து இந்த ரவிக்குமார் வந்து எழுத்தாளர் எம்எல்ஏ அவங்க உருவாக்கின விதைகள்லாம் நல்லா தத்துவ கதைகள் நம்முடைய இப்போ நாகப்பட்டினம் சானாவாசம் பார்த்ததுனால நீங்கள் அடிக்கடி டிவியில் பார்ப்பீங்க. சானாவாசம் வந்து அடிக்கடி டிவியை ஆக அந்த அளவுக்கு ஒரு ஆணையம் அவர் தேர்வு செய்து உலகம் ஒரு இளைஞர்களை நல்ல இளைஞர்களை ஆற்றக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆக அத்தகைய அந்த ஒரு மாற்றம் மாற்றம் ஆக ஒரு மாற்றத்திற்காக ஒரு நல்ல உருவாக்கி இந்த மாவட்டத்தை அமைதியாக நாமெல்லாம் இந்த மாவட்டம் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் அவர் என்ன செய்யலாம் என்பது இல்லை. நாம் இப்போ நாமெல்லாம் இப்போ கோடீஸ்வரனை ஆக்கியிருந்தார் உண்டா இல்லையா? காமராஜர் வந்து அவன் பஸ் வச்சுருந்தான். இன்னைக்கு நகைகளை பெருப்பாக வச்சுருக்க கண்ணாடி போட்ட நகைகளை இன்னும் 10-20 வருஷத்துக்கு வைக்க முடியுதா? நாட்டு மன்னாடி யாரும் முடியுது அவங்க சிந்திக்க வரணும். கவுளிகளை யாருக்கும் தோற்று வைக்கிற கண்ணாடிகளை வச்சுட்டீங்களா? கவுளிகளை வச்சுருக்கீங்களா? இப்போ காமராஜர் பாரு நகை இப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டான். உதாரணம் நடராஜ பாரு இப்போ பாரு அவங்க அப்பா சாயந்தரம் செஞ்சார் வந்து அவர் வந்து அவர் திமுக முரசொலி படிக்கின்ற ஒரு ஆத்மனிகள் செஞ்சார். ஆக அவங்க இப்போ அந்த முரசொலி வாங்கினா அப்படியே முரசொலி வாங்குறது எங்கள் தந்தையை கூட இருக்குது அவர். ஆக இப்போ இதெல்லாம் அந்த வாரிசு புத்தக வாத்தியாரை வந்து வாத்தியார் நான் வந்து படித்தேன். அவர் என்கிட்ட வந்து படித்தேன் வாத்தியார். ஆக இதெல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ நான்லாம் இந்த அளவுக்கு ஆரம்பிச்சிங்களா? நானே இந்த அளவுக்கு ஆரம்பித்தேன். ஆக ஜிசி அவங்க எல்லாம் நண்பர்கள் வாத்தியார் அவங்க தலைமை ஆசிரியர் ஆக அவங்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அந்த அளவுக்கு இந்த பகுதிக்கு நான் முடியும் பேசுறதுக்கு நாய் பேசணும். லைப்ரரி தேர்தல் கமிஷன் பொறுத்தவரை இருக்குது. இதெல்லாம் சந்திக்க முடியாதுதான். வித்தியாசம் சந்திக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் ஒரு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்போ இந்த அரசு பிஜேபி வந்து இப்போ என்னென்ன எந்தெந்த வகையில் செஞ்சோம்னா அவங்க டார்கெட் ஆக அந்த வெற்றி பெற வைக்க முடியாதுதான். அவர் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இப்போ சொல்லிட்டு அவர் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தை காரணம் அவங்களோட உழைப்பு அவருடைய அதே போல எங்கள் முதலமைச்சருடைய சாதனை பல ஆட்சிகள் கட்சிகள் ஆட்சி கொடுத்துருக்கலாம். ஆனால் இதுதான் தனிப்பட்ட நபர்கள் இந்த ஆட்சியில் தான் பணப்பயன் பணம் இதெல்லாம் நாங்கள் கட்டணம் கட்டினோம், ஆஸ்பத்திரி கட்டோம், ரோடு போட்டோம், பஸ் விட்டோம். ஆக இது இண்டிவிஜுவல் பெனிஃபிஷியரி யார்? ஒவ்வொரு வீட்டுக்கும் வீட்டு தேடி மாதம் 1000 ரூபாய் மகளிர் தனிப்பட்ட நபர் பயன்படுத்தார். இந்த 1,15,00,000 பேர் மகளிர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடன் நம்முடைய மாவட்டத்தில் 75% பெண்களுக்கு இந்த பணம் வந்து கொண்டிருக்கிறது. மாதம் 1000 ரூபாய். ஆக அவர்களுக்கு இது இலவசமாக பஸ்ஸில் இங்கிருந்து சிதம்பரம் போக வேண்டும் என்றால் இலவசமாக பேருந்து பயணம். அதே போல காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு காமராஜர் வந்து குறிப்பிட்டவர்கள் தான் உணவு கொடுத்தார்கள். ஆனால் கலைஞர்கள் சத்துணவு கூடிய முட்டை கொடுத்தார். அவர் பெற்ற பிள்ளைகள் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர் உருவாக்கி கொடுத்திருந்தார். ஆக தனிப்பட்ட நபர்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பணம்
ஆக அந்த அளவுக்கு பல பயன் நேரடியாக வரக்கூடிய அறிவுரைகளுக்கு ஒரு பக்க பலமாக இருக்கிறது. நம்முடைய காட்டுமன்னாவின் பகுதியிலே வாழ்கின்ற நகர பகுதியில் வாழ்கின்ற மக்கள் நிம்மதியாக இருக்கின்றீர்கள். நான் ஏதாவது பிரச்சனை உடனே தலைவர் தொடர்பு கொள்வோம், இல்லை சிந்தனை கொள்வோம், இல்லை அறிவிப்பாளர் தொடர்பு கொள்வோம், இல்லை பாவரசத்தை செய்வோம். நாங்கள் எந்த பிரச்சனையோ நேர்ம கருத்து செய்கிற காரணத்தால் அது இப்போது நமக்கான எளிதாக எதிர்கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடும்ப பெரிய நல்ல ஆற்றமிகு நல்ல இளைஞர்கள் நல்ல இது போன்ற சீட்டுகள் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக பண்பட்டவர்கள் மக்களுக்கு பயன்படுத்தினார்கள். ஆக நமக்கெல்லாம் நமக்கு ஒரு கேடயமாக கிடையாது. நமக்கு எதாவது நமக்கு யாருக்கு யாருக்கு எழுதுக்கணும் ஜெயிக்கணும்னா நமக்கு யார் புரியும் இல்லை. யாரும் மற்ற ஜெயிக்கிறவங்க இப்போ யாரும் வித்தியாசம் முழுசாமி வித்தியாசம் ஏதோ யாரும் பணம் வந்தான் அப்போ யாரும் வந்தாங்க இருந்தாங்களா அப்போ இவர் வந்த பிறகு நாம் எல்லாம் நல்ல சூழலில் வளர்ந்து அதுக்கு நாம் அவருக்கு நன்றியை செலுத்துகிறோம். நன்றியை செலுத்துகிற நேரம் ஏப்ரல் மாதம் 19 நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய வேலை பட்டணை தட்டிட்டு போயிட்டு வேலை பண்ணுறோம். நம்மளை பார்த்துட்டு நம்ம நிம்மதியாக அதெல்லாம் நிம்மதியாக சிறப்பு காட்டுமன்னார் போய் வளரக்கூடிய வாய்ப்பு உருவாக்க வேண்டும். காட்டுமன்னார் தொகுதியில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் பெற வேண்டும். 38,000 வாக்குகள் கூடுதலாக அளித்திருக்கிறேன். இப்போ நான் இந்த பகுதியை இன்னும் எனக்காகவும் சரி எனக்கு இந்த அமைச்சர் பதவியை கொடுத்து இங்கே இந்த வாய்ப்பை கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களும் நன்றியை செலுத்த வேண்டும். நான் இன்னும் சொல்ல போனால் இந்த உங்களை எல்லாம் என்னுடைய உறவாக நான் நினைச்சுக்கிறேன். சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இணக்கமான சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்களோடு நானும் வர்த்தகர் ஆமாம் ஆமாங்க சித்தப்பா ஆமாம் அப்புறம் அப்புறம் அவங்க எங்களுக்கு சொந்தமாக அப்பாற்பட்டு நம்ம சொந்தமாக இருக்கிறேன். எங்கள் அப்பா வழிகள்லாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு தஞ்சாவூர் ஆதரவு தொடர்ச்சியாக நான் அந்த நன்றிக்காக தான் நான் அரசியலில் ஈடுபட்டேன். ஏன்னா அப்பா எங்கள் தஞ்சை இறப்புக்கு இந்த பகுதி மக்கள்லாம் அந்த மழையை பொருட்படுத்தாமல் சாரி சாரியாக வந்த நிகழ்வு அதன் காரணமாக நான் அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதோட வளர்ச்சியாக இந்த அமைச்சராக வரவேற்று அதுக்கு ஒரு அங்கே நம்முடைய திருமாவர்கள் எனக்கு அவர் உதவி செய்த காரணத்தால் அந்த காலத்தில் நேரம் அப்போ இப்போ நான் பெய்தாக நினைச்சுக்குவோம். அப்போ இந்த வாரம் தொடச்சி வருமா அந்த தேர்தலில் நான் தோல்விட்டால் என்னுடைய வளர்ச்சி தடைபட்டு அதோடு தடைபட்டு நான் அளவுக்கு நான் உயர்வதற்கு அவர் மறைமுகமாக நேரடியாக அவர் இருந்தார். அவருக்கு நான் நன்றியாக காட்டுகிற வழியில் இந்த காட்டுமன்னார் தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தை ஆக எல்லாருடைய பெயரை சொல்வதற்கு ஆக நம்முடைய வர்த்தக சங்கம் அதேபோல சத்தியான சங்கம் அம்மா அதேபோல ஜெய் சங்கம் அரிமா சங்கம் நாராயண சங்கம் மக்கள் அதே போல செந்தூர மகாதான சங்கம் இந்த விளையாட்டு
பல்வேறு சங்கங்களை சார்ந்த தலைவர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் வாக்கு கேட்க வேண்டும், பேசக்கூடாது என்றார். சின்னத்தை சொல்லி ஓட்டு கேட்டால் போதும், அதிகமாக பேசக்கூடாது என்று கட்டளையிடுவார். அந்த வகையிலே இன்றைக்கு அவர் முன்னிலையில் உங்களிடத்திலே நான் பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். போன முறை தேர்தலில் 3000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற முடிந்தது. அந்த வெற்றிக்கு முழு முதற் காரணம் காட்டுமன்னார்குடி தொகுதி சார்ந்த வாக்காளர்களாகிய நன்றி பெருத்தோடு நெய்சிலிருப்போடு பதிவு செய்ய விரும்புகிறேன். 31,000 வாக்குகள் அதிகம் திருச்சியிலே கிடைத்தது. அடுத்து சிதம்பரம் தொகுதியிலே 4,000 வாக்குகள் அதிகம் கிடைத்தது. 35,000 வாக்குகள் தான் பிற தொகுதிகளில் கிடைத்த பின்னடைவை ஈடு செய்து 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தந்தது. அதற்காக நான் என்றென்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அண்ணன் அவர்கள் திருமாவளவனை ஏன் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்களை சொன்னார். குறிப்பாக இந்த பகுதியில் அவர் 2 முறை வெற்றி பெற்றும் பிறர் பரப்பியதைப் போல திருமாவளவன் அவர்களால் எந்த விதமான பதற்றமும் ஏற்படவில்லை, சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கம் பாதிக்கப்படவில்லை, ஒரு அமைதி, சமூக அமைதி நிலவுகிறது. அதுவே நமக்கு மன நிம்மதியை தருகிறது. கல்லூரி காலத்தில் நான் மாணவனாக இருந்தபோது இந்த பகுதி எவ்வளவு பதற்றமாக இருக்கும், கடைகளை அடிக்கடி மூட வேண்டியிருக்கும், வர்த்தகம் நிம்மதியாக நடைபெறாது. ஆனால் இப்போது அப்படி ஏதும் இல்லை. அதற்கு திருமாவளவன் அவருடைய அணுகுமுறைதான் காரணம் என்று இங்கே மனம் திறந்து பேசினார். அதற்காக அண்ணன் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தார்கள். எந்த காலத்திலும் சமூக மோதலை உண்டு பண்ண வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் எதையும் பேசியதும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை. ஆனால் எனக்கு முன்னதாக என்னை பற்றி தவறான கருத்துக்கள் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு விட்டன. என்னுடைய குரல் போவதற்கு முன்பு எனக்கு எதிரான கருத்து போய் சேர்ந்து விட்டது. ஓப்பனார் அவர்கள் தான் என்னை தேர்தல் அரசியலுக்கு இழுத்து வந்தார், கட்டாயப்படுத்தி. அப்போதும் அவரிடத்திலே போய் பலரும் புகார் செய்தார்கள். திருமாவளவனை ஊக்கப்படுத்தாதீர்கள், அரவணைக்காதீர்கள் என்று அந்த நேரத்திலே சொல்லப்பட்டது. 1999 ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு என்னை வரவழைத்து என்னிடத்திலே சொன்னார், உங்களை சுற்றி இப்படியெல்லாம் சதிவலை பின்னப்படுகிறது. நான் பார்த்த வரையில் நீங்கள் அப்படிப்பட்ட நபர் இல்லை என்பதை நான் நம்புவேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். அது மட்டுமில்லாமல் நான் வழக்கறிஞராக பதிவு செய்து அந்த பதிவை ஒரு விழாவாக நடத்துகிற போது அதில் பங்கேற்று அவர் உரையாற்றினார். திருமாவளவன் ஒரு எளிய குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறார், எளிய மக்களுக்காக போராடுகிறார், அவர் பக்கம் நீதி இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவே யார் எப்படி சொன்னாலும் அவருக்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்று 1999 2000 அந்த காலகட்டத்திலே அவர் சொன்னார். இன்றைக்கும் அது எனக்கு பெரிய ஊக்கத்தை தருகிறது. அவர்கள் நடத்திய அந்த நவசக்தி பத்திரிகையிலே அது ஒரு பெரிய செய்தியாக வந்தது, வார பத்திரிகையிலே.
ஆக இத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கிறது. அப்படி அல்ல. இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்கள் தவறு, பரப்பப்பட்ட கருத்துக்கள் தவறு. அந்த மாதிரியான சமூக முரண்களை கூர்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் இல்லை என்பதை உணர்வதற்கு, மக்கள் ஏற்பதற்கு ஒரு இடைவெளி தேவைப்பட்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அதே போல எல்லோரும் திருமாவளவனை எதற்கு உடன் வைத்திருக்கிறீர்கள், அவரை வெளியேற்றுங்கள் என்று பத்திரிகையாளர்கள் மத்தியிலே கேள்வி எழுப்பிய போது அவர் பதில் சொன்னார். திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை போல சமூக நீதியை பேசுகிற கட்சி, பொது உடைமை இயக்கத்தை, பொது உடைமை அரசியலை பேசுகிற கட்சி, சமத்துவத்தை பேசுகிற கட்சி, கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் நினைத்திருக்கிறோம் என்று அவர் சொன்னது ஒரு பெரிய சான்றிதழாக எனக்கு அமைந்தது. அண்ணன் அவர்கள் இன்றைக்கு என்னை கடுமையான முரண்பாடுகளுக்கு இடையில எனக்கு எதிரான கருத்துக்கள் பரப்பப்பட்ட காலத்திலும் என் கையை பிடித்து வீதி வீதியாக அழைத்து போனார். இப்படி உங்களை போன்ற தலைவர் பெருமக்களை எல்லாம் சந்திக்க வைத்தார். எனக்கு களம் புதிது, அரசியல் புதிது, எப்படி வாக்கு சேகரிப்பது என்று கூட எனக்கு தெரியாது, தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று கூட எனக்கு தெரியாது. அந்த அரசியலை எனக்கு கற்றுத்தந்த ஒரு அரசியல் ஆசான் என்று சொல்லலாம் அண்ணன். அங்கிருந்து இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். இப்படித்தான் வாக்கு சேகரிக்க வேண்டும், இப்படித்தான் மக்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த களத்திலே எனக்கு தேர்தல் அரசியலை கற்றுத்தந்தவர் அண்ணன் அவர்கள். அவர் எந்த அடிப்படையிலே என்னை அப்படி அவர் ஊக்கப்படுத்த முடியும்? என்னோடு அவர் நெருங்கி பழகியதன் அடிப்படையில் தான். முத்தமிழறிஞர் கலைஞர் ஏற்றுக்கொண்ட அந்த ஏற்பின் அடிப்படையில் தான். மூப்பனார் போன்றவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் அண்ணன் அவர்களும் என்னோடு நெருங்கி பழகியதன் பின்னர் மற்றவர்கள் சொல்வதை போல திருமாவளவன் இல்லை. அவர் உடன் இருக்கிற அனைவருமே அறிவார்ந்த ஆளுமைகளாக இருக்கிறார்கள். அடுத்த நிலையில் இருக்கிற பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார் போன்றவர்களாக இருந்தாலும், ஷானவாஸ், எஸ் பாலாஜி போன்றவர்களாக இருந்தாலும், அதற்கு அடுத்த நிலையிலே உருவாகி இருக்கிற அத்தனை பேருமே தொலைநோக்கு பார்வை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பிராக்டிக்கலாக, நடைமுறையாக அனைத்தையும் உணர்ந்த பிறகுதான் என்னை கையை பிடித்தவர் வீடு வீடாக அழைத்து போனார். அந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கும் உங்களிடத்தில் அழைத்து வந்திருக்கிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் பதிவு செய்ய 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் நான் மக்களோடு தான் கிடக்கிறேன், மக்களுக்காகத்தான் இருக்கிறேன். எனக்கென்று என் நிலப்பலம் இருக்கிறது, அங்கே போய் பார்த்துட்டு வர வேண்டும் என்று நான் நேரத்தை எடுத்துக்கொண்டதில்லை. ஆடு மாடு கிடக்கிறது, ஆட்டு மாட்டை போய் பார்க்க வேண்டும் என்று நான் நேரத்தை அதற்காக செலவிட்டதில்லை. என் பெண் பிள்ளைகளோடு நான் கோவிலுக்கு போக வேண்டும், குளத்துக்கு போக வேண்டும், கோடைவாச ஸ்தலத்துக்கு போக வேண்டும், ஹோட்டலுக்கு போக வேண்டும் என்று நான் எனக்காக என்னுடைய நேரத்தை செலவிட்டதில்லை. என்னுடைய நேரம் முழுக்க முழுக்க மக்களோடு தான். வண்டியில் ஏறினாலும் கட்சிக்காரர்கள் தான், வண்டி விட்டு கீழே இறங்கினாலும் கட்சிக்காரர்கள் தான். என்னுடைய பயணம் முழுவதும் நான் சந்திப்பது கட்சிக்காரர்கள் தான். தமிழ்நாட்டில் இருந்தாலும் கட்சிக்காரர்கள் தான், ஆந்திராவுக்கு போனாலும் கட்சிக்காரர்கள் தான், டெல்லியிலே போனாலும் கட்சிக்காரர்கள் தான். ஆக 24 மணி நேரமும் பொதுமக்களையும் கட்சி தோழர்களையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிற ஒரு வாழ்க்கையாகத்தான் என் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. எனக்கென்று நான் எடுத்துக்கொள்ளுகிற நேரம் சில மணி நேரம் உறக்கம், அவ்வளவுதான். பெரும்பாலான நேரம் வண்டியிலே உறங்குகிறேன், பெரும்பாலான நேரம் வண்டியிலே சாப்பிடுகிறேன், பெரும்பாலான நேரம் வண்டியிலேயே உடையை மாற்றிக் கொள்கிறேன். இப்படித்தான் நான் கிடக்கிறேன். ஆகவே நான் அடிக்கடி காட்டுமன்னார்குடிக்கு வரவில்லை, அல்லது புவனகிரிக்கு வரவில்லை, அல்லது சிதம்பரத்துக்கு வரவில்லை, வேறெங்கோ என்னுடைய சொந்த வேலைக்காக நான் போய் சுற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. என்னோடு என்னுடைய குடும்பத்தை சார்ந்த யாரையுமே நான் வைத்துக் கொண்டதில்லை. உடன் பிறந்தவர்களையோ அல்லது உற்றார் உறவினர்களையோ யாரையும் வைத்துக் கொண்டதில்லை.
ஆக முழுமையாக என்னை பொது வாழ்க்கைக்கு ஒப்படைத்துக் கொண்ட நிலையில் இங்கில்லாவிட்டால் அங்கே, அங்கில்லாவிட்டால் இங்கே என்று எப்போதும் மக்களோடு இருக்கிற நான், மக்களுக்கு தொண்டாற்றிக் கொண்டிருக்கிற நான், இது போன்ற வாய்ப்புகளை மேலும் தொண்டு செய்வதற்கு சட்டப்பூர்வமாக கருத்தியல் களத்திலே வாதிடுவதற்கு பயன்படுத்திக் கொள்கிறேனே தவிர இதை ஒரு சொகுசான வாழ்க்கைக்குரிய பதவியாக, சுகம் காண்பதற்குரிய வாழ்க்கைக்குரிய பதவியாக நான் ஒருபோதும் கருதியதில்லை. எம்பி பதவி என்பது மக்களுக்கு மேலும் பணி செய்வதற்காகத்தான். ஆளுங்கட்சியோடு கூட்டணி சேர்கிற போது கட்சி தோழர்களின் தாண்டி பொதுமக்களின் எண்ணிக்கை நள்ளிரவு 2 மணி வரையில், எனக்கு தெரிந்த அரசியல் அரங்கில் நள்ளிரவு 2 மணி வரையில் பொதுமக்களை சந்திக்கிற தலைவர்கள் யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எனக்கு குடும்பம் இல்லை என்பதனால் எந்த நேரத்திலும் போய் அவரை பார்க்கலாம் என்று 12 மணிக்கு 1 மணிக்கு கூட வந்து காத்திருப்பார்கள். ஆகவே நான் என்னை முழுமையாக பொதுமக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவன், ஒரு கருத்துக்காக, ஒரு கொள்கைக்காக, ஒரு கோட்பாட்டுக்காக ஒப்படைத்துக் கொண்டவன். அந்த அடிப்படையில் தான் கலைஞரும் சரி, கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களும் சரி, அவர்களின் அடிப்படையிலே அண்ணன் நம்முடைய MRK அவர்களும் சரி, விடுதலை சிறுத்தைகளை தோழமை சக்தியாக அரவணைத்துக் கொள்கிற ஒரு பாங்கை நாம் பார்க்கிறோம். அந்த உணர்வோடு இந்த களத்தில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கம் வெற்றி பெற வேண்டும். பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் எந்த நோக்கங்களுக்காக இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்களோ அந்த நோக்கத்தை சிதைப்பதற்கு சிலர் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அரசியலை இங்கே விதைக்கிறார்கள். அது ஆபத்தை உருவாக்கும் என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஜனநாயக சக்தியினிடத்திலே ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதுதான் இந்தியா கூட்டணியாக உருவாக்கி இருக்கிறது. அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கி இருப்பவர் தளபதி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான். அந்த கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 40 இடங்களிலும் வெற்றி பெற்றால்தான் புதுதில்லி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு 12 லட்சம் கோடிக்கு மேல் நம்முடைய பணம் வங்கியில் இருந்து குறிப்பிட்ட சிலருக்கு கடனுதவி என்கிற பெயரால் வழங்கப்பட்டு அது வாரா கடன் என்று தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. இது போன்ற பொருளாதார சரிவுகள், பொருளாதார வீழ்ச்சி இங்கே நிகழ்வதற்கு கடந்த கால ஆட்சிதான் காரணம் என்பதால் இந்தியா என்கிற ஒரு புதிய கூட்டணி உருவாகியிருக்கிறது. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் முதன்மையான பங்கு நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை இந்த இடத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும், அவருடைய குரலை வலுப்படுத்த வேண்டும். அதற்கு 40 இடங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த 40ல் ஒன்று சிதம்பரம் தொகுதியாக அமைய வேண்டும் என்று வழக்கம் போல உங்களுக்காக, உங்களில் ஒருவனாக, உங்கள் குரலை நாடாளுமன்றத்தில் ஒலிக்கக்கூடியவனாக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன கடமையை ஆற்ற வேண்டுமோ அந்த கடமையை ஆற்றக்கூடியவனாக, நாடாளுமன்றத்தில் தவறாமல் வாதங்களில் பங்கேற்கக்கூடியவனாக தொண்டாற்றுவேன் என்பதை சொல்லி பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு வருகிறேன். பேர் படிக்க முதல் சேர்த்து பேர் படிக்க ஒவ்வொரு சமா படிக்க எல்லாரும் குடியரசு மகாஜன் சங்கம் கவர்மெண்ட் என்ன குடியரசு
பேர் படிக்க எல்லாம் சார் வாங்க செல்லுறீங்க வாங்க அப்ப அங்கே கூப்பிடுங்க கூப்பிடுறேன் மத்த சங்க அன்பு சீனிவாசன் மத்த சங்க சீனு ஐயா உட்காருங்க ஐயா உட்காருங்க மத்த சங்க சீனு சுரேந்திரன் ஜோதி ஒரு பக்கம் வந்து அது இந்த பக்கம் வந்து லெஃப்ட்ல ஜெயின் சார் வந்துருங்க கூப்பிடுறாங்க அது வாங்கணும் வந்து வாங்க போயிட்டு வாங்க போடலாம் போடலாம் சேர்த்து கொஞ்சம் எடுத்துடுவீங்களா
போட்டோ எடுக்க ரவி மாட்டாங்க மாட்டாங்க யாரா யாரா வந்திருக்கா வாங்க 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 ஓட்ட சங்கம் மோட்டார் சங்கம்